கேபிள் டைப் ஸ்பீடோமீட்டர் எவ்வாறு வேலை செய்கிறது? ஸ்பீடோமீட்டர் கேபிள் ஒரு முனை, வாகனத்தின் ஃப்ரண்ட் வீல் ஹப்பில் உள்ள ஒரு சிறிய கியர் அல்லது டிரைவ் மெக்கானிசத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். ரொட்டேஷன் டிரான்ஸ்ஃபர். வாகனம் நகரும்போது சக்கரம் சுழல்கிறது. இந்தச் சுழற்சி இணைக்கப்பட்ட கியர் மூலம் கேபிளுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த கேபிள் உள்ளே ஒரு ஃப்ளெக்சிபிள் ரொட்டேட்டிங் வயர் இருக்கும். இது சக்கரத்தின் சுழற்சியை ஸ்பீடோமீட்டர் மீட்டருக்கு கொண்டு செல்கிறது. இன்சைட் த மீட்டர். கேபிளின் மறுமுனை டேஷ்போர்டு உள்ள ஸ்பீடோமீட்டர் அசெம்பிளி உள்ளே இணைக்கப்பட்டிருக்கும். இந்தச் சுழலும் கேபிள் ஸ்பீடோமீட்டருக்குள் உள்ள ஒரு சிறிய பர்மனன்ட் மேக்னட்டை சுழற்றுகிறது. எட்டி கரண்ட்ஸ் ஜெனரேஷன். காந்தத்திற்கு அருகில் ஒரு அலுமினிய கோப்பை அல்லது ஸ்பீட் கப் வைக்கப்பட்டு இருக்கும். இது ஸ்பீடோமீட்டரின் நீடில் அல்லது பாயிண்டருடன் இணைக்கப்பட்டிருக்கும். காந்தம் சுழலும்போது அது அலுமினிய கோப்பையின் எட்டி கரண்ட்ஸ் எனப்படும் சிறிய மின்சார நீரோட்டங்களை உருவாக்குகிறது. நீடில் மூமெண்ட். இந்த எட்டி கரண்ட்ஸ் அலுமினிய கோப்பையை காந்தத்தின் சுழற்சி திசையில் டார்க் அல்லது ஃபோர்ஸை உருவாக்குகிறது. வாகனத்தின் வேகம் அதிகரிக்கும்போது கேபிள் வேகமாகச் சுழலும், காந்தம் வேகமாகச் சுழலும். அதனால் அதிக எட்டி கரண்ட்ஸ் உருவாகி அதிக விசையுடன் அலுமினிய கோப்பையை இழுக்கும். இதனால் கோப்பையுடன் இணைக்கப்பட்ட ஸ்பீடோமீட்டர் நீடில் வேகமாக நகர்ந்து அதிக வேகத்தை காட்டுகிறது. சஸ்டெய்னிங் த ஸ்பீட். அலுமினிய கோப்பைக்கு எதிர்ப்பாக ஒரு சிறிய ஹேர் ஸ்பிரிங் கொடுக்கப்பட்டிருக்கும். இது கோப்பையை மீண்டும் 0 பொசிஷன் இழுக்க முயற்சி செய்யும். காந்த விசையும் வேகத்தின் காரணமாக உருவான ஸ்பிரிங் ஃபோர்ஸ் சமநிலையில் இருக்கும்போது முள் அந்த வேகத்தில் நிலைநிறுத்தப்பட்டு உங்கள் வாகனத்தின் வேகத்தை காண்பிக்கும்.